விதி எழுதப்பட்டது. நீ எனக்கானவன், நீ எனக்கானவள். என்னை விட்டு எங்கும் உன்னால் ஓட முடியாது. சிக்கிட்ட உன்னை விட மாட்டேன். இதுதான் நம்ம ஆண்டவர். தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சாலும் என்னைக்கு இருந்தாலும் அவர் காலில் வந்து விழுந்துதான் ஆகணும். இதுதான் நம் இறைவன் நம் மீது வைத்திருக்கிற பாசம். அந்த பாசத்திற்கு பெயர் தான் இறைவன் நம்மை பெருமைப்படுத்தி இருக்கிறார். பெருமையான மக்கள் நம்ம எல்லாம். சும்மா சாதாரண கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகள் மட்டும் அல்ல, அதுக்கும் மேல. திருப்பலியில் பங்கெடுத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன இறைவார்த்தைகளை கவனிச்சிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். என்ன சொல்றாரு? நம்ம எல்லாம் யாரு தெரியுமா? நம்ம எல்லாம் சாதாரண மக்கள் இல்ல. நம்ம எல்லாம் வேறு நிலையில் இறைவனால் உயர்த்தப்பட்ட மக்கள். முதலில் விடுதலை பயண நூல் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். இறைவன் சொல்லுகிறார், நான் உங்களை பெருமைப்படுத்துகிறேன். எப்படி? இந்த உலகமே என்னுடைய உடைமை எனினும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இனங்களிலும் திருமுழுக்கு பெற்ற நீங்கள் என்னுடைய தனி சொத்தான மக்கள். இறைவன் சொல்லுகிறார், திருமுழுக்கு பெற்ற நீங்கள் என்னுடைய தனி சொத்து. நீ பாவியா இருந்துட்டு போ, கோழையா இருந்துட்டு போ, எப்படி வேணா இருந்துட்டு போ, ஆனால் நீதான் என்னுடைய தனி சொத்து. காரணம் திருமுழுக்கு. இது இறைவன் கொடுக்கிற முதல் பெருமை. பெருமையா இருக்கா இல்ல வருத்தமா இருக்கா? நீங்கள் இறைவனின் தனி சொத்தான மக்கள். நம்பிக்கை இருந்தால் சொல்லுங்கள் ஆமென். இரண்டாவது, அதே இறைவன் விடுதலை பயண நூல் 19:6 சொல்லுகிறார், நீங்கள் அரச குருத்துவ கூட்டத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் அனைவரும் பொது குருத்துவம்.